மகா சிவராத்திரியின் அற்புதக் கதை. வேடனின் பக்தி மற்றும் சிவனின் கருணை. பழங்காலத்தில் ஒரு காட்டுப்பகுதியில் வியாதன் என்றொரு வேடன் வாழ்ந்து வந்தான். அவன் கொடிய வேடன். தினமும் வேட்டையாடி உயிர்களை எடுத்து அதன் மூலம் குடும்பத்தை நடத்தினான். அவனுக்கு பக்தி, தியானம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் விதியின் விளையாட்டால் அவன் வாழ்க்கை ஒரு மகா சிவராத்திரி நாளில் தலைகீழாக மாறியது. அன்று மகா சிவராத்திரி. வியாதன் காலையில் காட்டுக்குச் சென்றான். நாள் முழுவதும் அலைந்து திரிந்தும் ஒரு மிருகமும் கிடைக்கவில்லை. பசியும் தாகமும் அவனை துன்புறுத்தின. இரவு ஆகிவிட்டது. வீடு திரும்ப முடியாத நிலையில் அருகிலிருந்த ஒரு பில்வ மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க முடிவு செய்தான். அந்த மரத்தின் அடியில் ஒரு சிறிய சிவலிங்கம் இருந்தது. அது இயற்கையாக தோன்றியது. வியாதன் அதை பார்த்தான். ஆனால் அது என்ன என்று தெரியவில்லை. இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் காட்டு விலங்குகள் வரலாம் என்ற பயம். அவன் மரத்தில் ஏறி காவல் காக்க முடிவு செய்தான். அப்போது ஒரு மான் குட்டி அந்த இடத்துக்கு வந்தது. வியாதன் அதை வேட்டையாட எண்ணி அம்பு எடுத்தான். ஆனால் அம்பு செல்லும் வழியில் பில்வ இலைகள் இருந்தன. அவன் இலைகளை பறித்து எறிந்தான். அந்த இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அது தற்செயலாக நடந்தது. ஆனால் அது சிவ பூஜையாக மாறியது. மான் குட்டி பயந்து ஓடியது. பின்னர் மற்றொரு மான் வந்தது. அதையும் வேட்டையாட முயன்றான். மீண்டும் பில்வ இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. இப்படியே இரவு முழுவதும் 4 முறை இது நிகழ்ந்தது. ஒவ்வொரு முறையும் அவன் தூங்காமல் விழித்திருந்தான், இலைகளை எறிந்தான். அது அறியாமல் சிவராத்திரி விரதமாக மாறியது. 4 யாமங்களிலும் 4 காலங்களிலும் சிவனுக்கு பில்வ இலை அபிஷேகம் நடந்தது. விடிந்தது. வியாதன் வீடு திரும்பினான். ஆனால் அவன் மனம் மாறியிருந்தது. அறியாமல் செய்த பூஜையால் அவனுக்கு ஞானம் பிறந்தது. பின்னர் சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்து, வேடனே, உன்னையறியாமல் இருந்தாலும் சிவராத்திரி விரதத்தின் பலன் உன்னைச் சேரும். உன் பாவங்கள் போய் முக்தி கிடைக்கும் என்று அருளினார். அதன் பிறகு வியாதன் பக்தனானான். அவன் வாழ்க்கை மாறியது. இந்த கதை மகா சிவராத்திரியின் மகிமையை உலகிற்கு உணர்த்துகிறது. அறியாமலேயே செய்த பக்தி கூட சிவனின் கருணையால் பெரும் பலனைத் தரும்.